அனைவருக்கும் வணக்கம். குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம மைண்டில் ஓடுறது தான் இருக்கும். இந்த அமானுஷ்யம், மாந்திரிகம், அதாவது சிலவங்க சொல்லப்பா, டேய் அவனை குட்டிச்சாத்தான் பிடிச்சிருக்கப்பா, அவனுக்குள்ள குட்டிச்சாத்தான் இறங்கி ஆட்டி படைக்குது. அதுபோல் சில குறிகாரன் அவனு கைவசம் குட்டிச்சாத்தானை வச்சு அவன் சொல்லுறதெல்லாம் நடக்குது, அவன் சொல்லுறதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குட்டிச்சாத்தானை கேரளாவில் தெய்வமாக கும்பிட்றாங்க. அதாவது குட்டிச்சாத்தானுக்கு நிறைய கோயிலே இருக்குது. அதை குட்டிச்சாத்தான் இந்த 390 குட்டிச்சாத்தான் உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 390 குட்டிச்சாத்தானுக்கு ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி தான். இப்போ அந்த விஷ்ணு மாயா சாமியை பற்றி வரலாறை பற்றி தான் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். அதாவது கேரளத்தில் மிக பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் இருக்குது. இப்போ ஆவணங்காட்டு விஷ்ணு மாயா சாமி, அடுத்து பெருங்கோட்டுக்கரை, இப்படி பல விஷ்ணு மாயா சாமி கோயில் இருக்குது. நம்ம இன்னும் விஷ்ணு மாயா சுவாமி வரலாறை பற்றியும் அந்த வழிபாடுகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு காலத்தில் இந்த குட்டிச்சாத்தான் சொல்லப்பட்ட இந்த விஷ்ணு மாயா சாமியை அதாவது மறைச்சி வச்சு தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அது காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த விஷ்ணு மாயா சாமி கேட்கதை கொடுக்கும். அதாவது நீங்கள் நல்லது கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் கேட்கதை கொடுக்கும். அது நினைத்தது நடக்கும். அந்த விஷ்ணு மாயா சாமியை நினச்சி நம்ம வழிபட்டால் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, பழைய அரசர் காலத்திலிருந்தே அதை மறைச்சி வச்சு தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வச்சு அப்படி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு சொல்லியாச்சுன்னாக்கி, சில தவறான ஆட்களை அதை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மறைச்சி வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது இப்போ தமிழ்நாட்டில் கூட விஷ்ணு மாயா கோயில்கள் இருக்குது. அதுபோல் கேரளாவில் மிக பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் இருக்குது. அந்த விஷ்ணு மாயா சாமி கோயிலில் இந்த 390 குட்டிச்சாத்தான், அதாவது எல்லாம் அவருடைய நம்ம சிவகணங்கள்னு சொல்ல மாதிரி அவருடைய கணங்கள் தான் இதெல்லாம். அதாவது ஹெட்டு தலைவனுக்கெல்லாம் தலைவன் சொல்ல போல விஷ்ணு மாயா. ஆனால் எது தலைவனாக இருந்தாலும் நம்ம தலைவனுக்கு எல்லாம் தலைவன் அப்பன் ஈசன் தான். அது இருக்கட்டும், நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ இந்த விஷ்ணு மாயா, இப்போ ஆவணங்காட்டு விஷ்ணு மாயா, இந்த விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய சாமிக்கு வரலாறை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த விஷ்ணு மாயான்னு சொல்லு சாமி சிவனோட பிள்ளைன்னு சொல்லாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்பா இது சிவனோட பிள்ளை பிள்ளையார், முருகன், ஐயப்பன், அடுத்த சுடலமாட சாமின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ புதுசாக விஷ்ணு மாயான்னு சொல்லு. ஆமாம், விஷ்ணு மாயாவும் சிவனோட பிள்ளை தான். நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த விஷ்ணு மாயா சாமிகள்கிட்ட நீங்கள் ஏது கேட்டாலும் கிடைக்கும். அதாவது கோடிகளை அள்ளித்தரும் விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு, உறவினர்கள் கைப்பட்டு சாமிகிட்ட போவாங்க. சாமியும் சில நேரம் ஏமாற்றப்பட்டு மனம் நொந்து அப்படி இருக்க நேரத்தில் அவன் நாடக்கூடியது தான் நம்ம விஷ்ணு மாயன். அப்படி யார் போனாலும் விஷ்ணு மாயன் கைவிட மாட்டார். விஷ்ணு மாயன் கேட்பதை கொடுப்பார். அப்படிங்கிறதுனால இது மறைச்சி வச்சு வழிபட்டு இருந்தான். ஏன்னு சில தவறான மனிதர்கள் இதை தவறாக பயன்படுத்துவாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறைச்சி வச்சு தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் இப்போ தமிழ்நாட்டில் கூட விஷ்ணு மாயா கோயில்கள் அதுபோல் கேரளாவிலலாம் பார்த்தோன்னா ஆவணங்காடு, பெருங்கோட்டுக்கரை, இப்படி பயங்கரமாக இருக்குது கோயில்கள் எல்லாம். இந்த கோயிலில் விஷ்ணு மாயா சாமி மட்டும்தான் உருவ வழிபாடு இருக்கும். மற்றபடி இருக்க 390 குட்டிச்சாத்தானும் பீட ரூபமாக தான் இருக்கும். ஏன்னா சிவகணங்கள் மாதிரி இது அவருக்குள்ள ஆட்கள் அப்படி இருக்கும். நம்ம இன்னும் விஷ்ணு மாயன் சிவபெருமானோட பிள்ளைன்னு சொல்லி நம்ம இது பார்க்கலாம், வரலாறு பார்க்கலாம். பார்த்துட்டு விஷ்ணு மாயன் வழிபாடுகள் இதை பற்றியெல்லாம் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கொடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிவபெருமான் 12 வருடத்துக்கு ஒரு முறை மனித ரூபத்தில் வேட்டைக்கு வருவார்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு தடவை காட்டுக்கு வரும்போது கூலிவாகா அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஆடா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெண்ணை பார்த்தோன்னே அவருக்கு நல்லா இஷ்டப்படுது. அவர் என்ன பண்ணார், நேரம் அந்த 2K கிட்ஸ் மாதிரி நேராக போய் அவர் அப்ரோச் பண்ணார். இப்படி நான் அவனை விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு, நான் நீ வேட்டை போய்ட்டு வரும்போது நல்ல பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த கூலிவாகா அப்படிங்கிற பெண்ணு தீவிரமான காளி பக்தை. அதாவது பழங்குடியினர் இந்த காட்டுக்குள்ளே காளியை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அதில் அவர் தீவிரமான காளி பக்தை. அப்போ அவங்க கூலிவாக நினைக்கிறாங்க, ஐயோ வந்திருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொன்னது மற்ற எல்லாம் நல்ல ஈசன், நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன்னா கூலிவாக கல்யாணம் ஆகல, திருமணம் ஆகக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்க ஒரு இளம்பெண். அப்போ நேரம் என்ன பண்ணாங்க, இனி இது தாயார்கிட்டமே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நேரம் காளி மாதாட்ட போய் வேண்டுறாங்க. அம்மா தாயே இப்படிப்பட்ட நிலைமை என்ன செய்யுதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னாக்க காளி தேவி முன்ன பிரசன்னம் ஆகுறாங்க. அதாவது பார்வதியோட ஒரு அம்சம் தான். பார்வதி தேவி சொல்ல கூலிவாக கவலைப்படாத, நீ இந்த பூமியில் வந்திருக்க காரணத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் பார்வதி ஒரு கதை சொல்லுங்க. அதாவது முற்பிறவியில் பார்வதி தேவிக்கு பணிப்பெண்ணாக இருந்தவர் தான் இந்த கூலிவாகான்னு சொன்னக்கூடிய பெண்ணு, ஒரு யட்சினி. அதாவது அந்த நேரத்தில் இது பேர் மாடஸ்வினி. அப்போ ஒரு சமயம் பார்வதி வெளியே போயிருந்த நேரம், பிள்ளையார் சின்ன பிள்ளையார் இருக்க நேரம், பிள்ளையார் பசினால நல்லா அழுகாரு. அழுதோடனே அந்த மாடஸ்வினி அந்த யட்சினி பெண்ணை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையாரை எடுத்து அவங்களுக்கு தாய்ப்பால் விட்றாங்க. அந்த நேரம் பார்த்து
பார்வதி தேவி வர்றாங்க. பார்வதி தேவி வந்து பார்த்தோன்னா பயங்கரமான கடும் கோபம் எடுக்கிறாங்க. ஏன்னா நீ என்னோட அனுமதி இல்லாமல் என் பிள்ளைக்கு நீ தாய்ப்பால் கொடுக்க காரணத்தினால நீ மனித பிறவியாக எடுத்து பழங்குடியின மக்களாட்டு நீ பழங்குடியினத்தில் வாழ்வாயகன்னு சொல்லிட்டு சபிச்சுக்கிட்டுறாரு. சபிச்ச உடனே சிறிது நேரத்தில் மனம் குளிர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி நீ கொடுத்ததை மாற்ற முடியாதுல்ல, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சரி இந்த பிறவியில் நீ சிவனுக்கு மகனுக்கு நீ பால் ஊட்டினதுனால நீ பூலோகத்திலையும் ஒரு சிவனோட பிள்ளைக்கு பால் ஊட்டும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும். நீ வந்து கூலிவாகான்னு உள்ள பேரில் நீ அறியப்படுவாய். அந்த நேரம் வரும்பொழுது சிவபெருமான் வருவார், அந்த நேரம் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கதைகள் எல்லாம் சொன்ன உடனே சரி நீ இன்னும் கவலைப்படாத. இப்போ வந்து சிவபெருமான் வேட்டைக்கு போயிருக்காரு. அவர் வரும்போது கூலிவாகா அப்படிங்கிற உன்னோட அவதாரத்தை நான் எடுக்கேன். அப்போ நீ மாறிக்க, நான் உன்னோட ரூபத்தில் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு பிறகு சிவபெருமான் வருவார், வந்துட்டு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, கூலிவாக அவதாரத்தில் அங்கே இருக்கிறாங்க. சிவபெருமான் வர்றாரு, வந்து அவங்க பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா காலப்போக்கில் அவங்கள என்ன பண்ண ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் என்னதுன்னா சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இந்த சாத்தன் தான் உடனே சாத்தன் வச்சுட்டு சிவபெருமான் என்ன பண்ணால் காட்டில் எல்லாம் இருக்காங்க, பழங்குடியின பெண் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிச்சுன்னா ஒரு எருமை மாடு காட்டெருமை, அதாவது கேரளாவிலாம் சொல்லணும் போத்துன்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த காட்டெருமை. அந்த காட்டெருமை ஒரு சிறிய காட்டெருமை கண்ணுக்குட்டியை அவருக்கு கூலிவாக கொடுத்துருக்கா. இந்த பையனுக்கு சாத்தனுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தனும் பேரும் போட்டு எருமை வாகனத்தையும் கொடுத்துட்டு சிவபெருமான் போயிடுறாரு. அப்போ அடுத்தது பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, ஒரு மந்திரங்கள் அவங்களும் கொடுத்துட்டு சரி கூலிவாக நம்ம வந்த வேலை முடிஞ்சு நீ குழந்தைக்கு பால் ஊட்டியாக உனக்கு எல்லா ஐஸ்வர்யம் இருக்குது, நீ எதை நினச்சாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயாச்சு. அப்போ என்ன பண்ணாச்சுன்னா இந்த குழந்தைய கூலிவாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சின்ன பிள்ளைகள இந்த சாத்தன் சொல்ல பேர் தான் மறி அது சாத்தான் ஆனது. ஆனால் சாத்தன் சொல்லாச்சுன்னு என்ன அர்த்தம் சொல்லிச்சுன்னா பெரிய காரியங்களை புரிபவன். அதோட அந்த சாத்தனோட பேர் விளக்கம் அதுதான். அதான் குட்டி சாத்தன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சிறிய வயதிலே பெரிய காரியங்களை செய்யக்கூடியவன் தான் அந்த குட்டி சாத்தன். அதான் குட்டி சாத்தான் இல்லை, குட்டி சாத்தன். இதுதான் சாத்தான். நம்ம சொல்லி சாத்தான் சொல்லி நம்ம சினிமாக்கள் எல்லாம் அப்படியெல்லாம் பார்த்து ஏதோ சாத்தான்னு சொல்லி அதனை ஏதோ பேய் பிசாசு அமானுசியம் மாந்திரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்படி இருந்தால் அந்த இது அப்படி போச்சு. இந்த சின்ன குழந்தையில இவர் சாத்தன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி அதுன்னா செய்யாத சேட்டையே இல்லை. யாராவது பானை கொண்டு போனால் பானையை உடைக்குது, படுக்க இடத்துல தலையணையில எல்லாம் ஊசியை குத்தி வைக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகளை. அதுக்காக தான் இப்போ நம்ம ஊர்களில் வீடுகளெல்லாம் சின்ன குழந்தைகளை இப்போ நீங்களே பார்த்துடலாம், உங்கள் வீட்டில் குட்டிச்சாத்தான் சும்மா இருன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சேட்டையை பார்த்து தான் இந்த குழந்தைகளை எல்லாம் வந்து குட்டிச்சாத்தான் மாதிரி குட்டிச்சாத்தான் தொல்லை தாங்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமாக தான் இப்படி அந்த தொல்லை கொடுத்துட்டே இருக்குது. இதுதான் அந்த வேலை. ஏன்னா இந்த சாத்தன் வளர்ந்து ஒரு 7-7.5 வயசு ஆகுது அந்த நேரம். அப்போ என்ன பண்ணான்னு சொல்லிச்சுன்னா ஒரு டைமில் வந்து பீகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் அங்கே காட்டுக்கு வர நேரத்தில் அந்த கூலிவாகாவை பார்க்குறான். அப்போ கூலிவாகாவை பார்க்குற நேரம் சிவபெருமான போல் இவன் போய் நேராக சொல்ல ஒன்றும் இல்லை, நேராக தூக்குதான் பிளான் வைக்கும். தூக்கும்போது உடனே நம்ம ஆள் வராரு. சாத்தன் வந்து ஏய் நில்லுடா, யாரடா நீ நான் போட்டு வர அம்மா மேலே கை வைக்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் ஆகுது. தர்க்கம் ஆன உடனே அவன் என்ன பண்ணா, யாருன்னா நீ சின்ன பையலன்னு சொல்லிட்டு வாழை எடுத்து வெட்டவுடனே தலைவர் தடுக்கும்போது என்ன பண்ணணும்னு இவர் கையில் விட்டுப்படுது. அப்போ அந்த சாத்தனுக்கு கையில் இருந்து என்ன பண்ணோன்னா 400 சொட்டு ரத்தம் சிந்துது. அதாவது பிளட்டு இதாகுது, அதில் 400 சொட்டு ரத்தம் இதாகுது. அப்போ 400 சொட்டு ரத்தத்துலேயும் ஒவ்வொரு சொட்டுலேயும் ஒவ்வொரு சாத்தன் வர்றாங்க. அப்போ மொத்தம் 400 சாத்தன் வந்து நிற்கிறாங்க. இப்போ கியாமியான்னு சொல்லிட்டு பயங்கர ரகலையாக இருக்குது. எல்லாருக்கும் அங்கேயும் இங்கேயும் பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பீகாசுரம் பார்க்க இது லேசில் பட்ட ஆள் இல்லை, இவனை நம்ம இப்படி விட்டால் சரி வராது, ஏன்னா வந்துக்கிட்டே இருக்காங்களா. அப்போ இவர் என்ன பண்ணால் ஏற்கனவே மற்ற பீகாசுரன் கையில் வந்து 10 பிரம்மாஸ்திரம் இருக்குது. அதாவது சாதா ஒரு பிரம்மாஸ்திரம் இருந்தாலே நம்ம புராணங்கள் எல்லாம் படிச்சிருப்போம் எவ்வளவு பேரழிவை உண்டாக்கணும். அதே போல் இவன் கையில் இருக்குது 10 பிரம்மாஸ்திரம் இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணால் இதை பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணிட வேண்டியதான், இல்லாமல் இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணான். ஒவ்வொரு பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணும்போது இதை பார்த்த சாத்தன் என்ன பண்ணான்னு அந்த ஒவ்வொரு பிரம்மாஸ்திரத்தையும் விழுங்கி அது இறந்துடுது. அப்படி 10 பிரம்மாஸ்திரத்தை எய்யும்போது இந்த 10 பிரம்மாஸ்திரத்தை விழுங்கி இந்த சாத்தன் வந்து 10 சாத்தன் வந்து இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்குது 390 சாத்தன்மார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த சாத்தன் சமயம் என்னன்னா பார்வதி தேவி கொடுத்த ஒரு மந்திர பிரம்பு அவர் கையில் இருக்குது. அந்த பிரம்பால் அவரை தாக்கி அவரை வந்து வதம் செய்து விடுறாரு. அப்போ தான் இவருக்கு தெரியுது நமக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னோன்னா அவர் சாத்தன் என்ன பண்ணாருன்னு நான் தாயாரோட கூலிவாகவோட போய் கேட்காரு. அம்மா நான் யார், என்னோட பிறப்பு என்ன, என்னோட தாய் தந்தை யார், எனக்கு எப்படி இவ்வளோ சக்தி. அப்போ இதெல்லாம் பார்த்த மக்கள் இதெல்லாம் வந்து இவரை வந்து பெருசாக கொண்டாட தொடங்கியாச்சு. சாமியாக நினச்சி என்ன பண்ணனா சாத்தனை பயங்கரமாக அவங்களுக்கு காவல் தெய்வம் போல்
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வழித்தோன்றல் தான் இப்பவும் வந்து இந்த சாத்தன் சாமி விஷ்ணுமாய சாமியை வந்து இப்பவும் குலதெய்வங்களாக கேரளாவில் கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் கும்பிட்டோன்னா கூலிவாக என்ன சொல்கிறாங்க, ஆமாப்பா நீ வந்து சிவனோட பிள்ளை தான், ஒன்று தாயார் வந்து பார்வதி, இப்படி சிவபிரமஞ்சன் அப்படியா, அப்போ அவர் பெற்றுப்பட்டு அவர் போயிட்டாரா, சரிப்பா இது அவர் கோபப்படுவார், யார் சாத்தன் கோவப்பட்டானா நான் இனி இதுக்கு பதில் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலிவாகவோட ஆசை பெற்றுட்டு நேரம் என்ன பண்ண கைலாசத்துக்கு போகிறார். கைலாசத்துக்கு போனோன்னா நேராக போகும்போது நந்திவாகனும் தடுக்கார், நில்லு எங்கே போகிறா அப்படின்னு. இல்லை நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும். அப்பா எல்லாம் பார்க்க முடியாதுங்க, மனிதர்களை போக அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் சாத்தனை அப்படி நிற்கும்போது என்ன செய்யலாரு, சிவபெருமானை பார்த்துட்டு விஷ்ணு பகவான் வந்து போயிட்டு இருக்காரு. அப்போ இவர் பார்க்காரு, விஷ்ணு பகவான் ரூபத்தில் போனால் நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இவருக்கு 390 சாத்தன் வந்ததில் எல்லாருக்கும் அதாவது சிவபெருமானே ஏமாற்றி பெற்றெடுத்த பிள்ளை பார்வதி, ஏமாற்றி பெற்றெடுத்த பிள்ளை, அதனால் இவருக்கு தன்னாலே ஏற்கனவே அவர் தெய்வத்தின் குழந்தை தான், அதில் வேற இப்படி இருந்தனால இவருக்கு பல சக்திகள், நினைச்ச உருவத்துக்கு மாறலாம், அந்த மூல சக்தியெல்லாம் அவருக்கு இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா விஷ்ணு ரூபத்துக்கு மாறார். மாறிட்டு என்ன பண்ணாருன்னா நேரம் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே ஈசனுக்கு தெரியுது வந்திருக்குது நம்ம பிள்ளை தான், பாப்பா எப்படி நல்லா இருக்கிற அப்படி எல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு சரி இப்படி சம்பவம் சரி ஓகே. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தேவர்கள் எல்லாம் பார்க்க நமக்கு அப்பப்போ அசுரர்களால் தொந்தரவு வருகிறது, இவன் நல்ல பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கார், அதனால் இவனை நம்ம எப்படியாவது வசப்பட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எந்த கவலையில் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாத்தனை கூப்பிட்றாங்க, நீங்கள் இங்கேயே இருந்துருங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய தேவையான இதெல்லாம் நான் செய்தாரேன். அப்போ சாத்தனை என்ன சொல்லாருன்னா, இல்லை நான் ஏழைகளின் தெய்வமாக தான் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படேன், அதனால் நான் பூலோகத்தில் இருந்து நான் பழங்குடி அங்கே இருந்து அவங்கள பூலோக மக்களை தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடியாது, போங்கடா நீங்களும் உங்கள் இதுன்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்துடுவார், நீங்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவே என்னையும் தனியாக விட்டுட்டு போனவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அதில் சொல்லிட்டு இங்கே வந்துடுறார். அப்படி அவர் விஷ்ணு ரூபத்தில் போகிறதுனால தான் சிவபெருமான் சொல்லார், நீ விஷ்ணு ரூபத்தில் வந்தனால இன்னும் நீ விஷ்ணு மாயா அப்படின்னு அழைக்கப்படுவான்னு சொல்லி சொல்லப்படாரு. இதுதான் அந்த விஷ்ணு மாயான்னு பேர் வர காரணம். அதை சில ஆட்கள் சொல்லுவாங்க விஷ்ணு மாயான்னு இருக்கிறதுனால விஷ்ணு பகவானோட அவதாரமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க சாஸ்தாவோட தம்பியா, சிவனோட பிள்ளைனா என்ன ஐயப்பனோட தம்பியான்னு, அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இவரோட வச்சிருக்க வாகனம் வந்து எருமை. இப்போ இந்த ஐயப்பர் இருந்துச்சுன்னா அவர் வர்றது புலி யானை குதிரை இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம், எருமையிலெல்லாம் வந்ததில்லை. அதனால் இவர் வந்து தனி, அதாவது சிவனோட பிள்ளையாக இருந்தாலும் இவர் தனி. என்ன பண்ணால் இவர் பூலோகத்தில் வந்துடுறாரு. வந்து பிறகு என்னன்னா மக்களோட மக்களாக இருந்து இப்பவும் எல்லாருக்கும் நல்லபடி செய்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ இதுதான் விஷ்ணு மாயாவோட வரலாறு. இந்த விஷ்ணு மாயாவோட அதாவது கோயில் உருவமாக இருந்தாலும் விஷ்ணு மாயா நீங்கள் கும்பிட்டா முதல்ல வருது மூத்த குட்டி கருங்குட்டின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி 390 சாத்தனுக்கும் ஒவ்வொரு 390 பவர் உண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு இதுக்கு. அப்போ சில நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க மாந்திரிகங்களை, அதாவது உடல் உள்ள புகுந்து குட்டி சாத்தம் ஆட்டி படைக்குதுன்னு, அது ஒரு சக்தி. சிலது மாறுது, நினைச்ச உருவத்துக்கு மாறுறது ஒரு சக்தி. இப்படி பல 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 390 சக்திகள் அது இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு கடன் தொல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சி வேண்டுனா ஏது கேட்டாலும் உங்களுக்கு சகலம் நடக்கும். இதில் என்ன இதுன்னு சொல்லியாச்சுன்னா, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, சாத்தனை வந்து வழிபட்டா நீங்கள் கைவிடக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் வழிபடும் போது உங்கள் வரக்கூடிய பின்னாட சங்கதிகளுக்கு நீங்கள் சொல்லணும், நம்ம இந்த சாத்தன் சாமியை கும்பிட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு ஆகியிருக்கோம், அதனால் சாத்தன் சாமியை வழிபாட நம்ம விடக்கூடாது, கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில கஷ்டங்கள்னால ஒரு தொழில் கஷ்டம் ஏதாவதுங்கிறதுக்காக போகிறாங்க, போய் சாத்தன் சாமியை பார்க்குறாங்க, கும்பிட்றாங்க. சில சாமியர்களை வச்சு ஏதாவது தீட்சை வாங்கி இந்த மாதிரி எல்லாம் வச்சு நல்லா டெவலப் ஆகுறாங்க. ஆகி முடிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மறந்துட்டு விட்டுற உடனே என்ன ஆகுதுன்னு சொல்லியாச்சுன்னா மீண்டும் பழைய இது போல் சீராயிருவாங்க. ஏன்னா அவர் கோவப்பட்டுருவார். அதாவது அவரை வச்சு நீங்கள் நல்ல பலன் அடைந்தால் அவரை விடக்கூடாது, நீங்கள் அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா சொல்லும்போதே சொல்லணும், இப்படி இனி என்ன பின்னாடி வர்றால யாரும் இது பண்ணக்கூடாது அப்படி இப்படி ஏதாவது சொல்லி பண்ணினா தான். இப்போ வந்து நம்ம குலதெய்வங்களை எல்லாம் மறந்து சில மதம் மாறுவாங்க, அதுக்கப்புறம் குலதெய்வத்தை பற்றியே அவங்க கண்டுவிட மாட்டாங்க. அப்படி அவங்களுக்கெல்லாம் பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் வேறு வீடியோவில் பார்க்கலாம். இதுபோல் சாத்தன் சாமியை நீங்கள் கும்பிட்டா வந்து என்ன பண்ணால் கடைசி வரை கும்பிடணும். அப்படி கும்பிட்டா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். சாத்தன் சாமி என்னைக்கு உங்களுக்கு துணை இருப்பார். அதுபோல் சாத்தன் சாமியை கும்பிடுங்க, யாரும் பயப்படாண்டாம். இது சாத்தான் கிடையாது, சாத்தன். அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு விஷ்ணுமாயா அப்படிங்கிற விஷ்ணுமாயாவோட வரலாறு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். இனி இதுபோல் எந்த இதில் ஏதாவது உங்களோட இருந்தீங்க கமெண்டில் போடலாம், உங்களுக்கு கமெண்டில் நான் பார்த்து சொல்லலாம். மீண்டும் உங்கள் அனைவரோடும் நன்றி, வணக்கம்.